ஹாய் கைஸ், இது என்னோடய பர்த்டே வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட் ரெடி ஆகலாம். ரொம்ப நாள் ஆச்சு நெயில் பாலிஷ் போட்டு அவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்கேன். எப்போவுமே சில காஸ்மெட்டிக் எனக்கு தெரிஞ்சு நெயில் பாலிஷ் இயரிங் எல்லாமே ரொம்பலேருந்து அம்மா அப்பா வாங்கி தந்துடுவாங்க. இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது. அது பட் போட தான் டைமே இல்லை. எங்கே அதுவும் நெயில் வேறு பிஞ்சிருச்சு. இப்போ ஏதோ திடீர்னு லைட்டாக வளர்ந்தது, அதனால சரி ஆசையாக போட்டுட்ருந்தேன். ரொம்ப ஏறாச்சு போட்டு என்னோட எப்போவுமே எல்லா திங்ஸுமே நான் சொன்னேன்னா ஸ்டார்டிங்கில் மும்பைலேருந்து இந்த பேங்கிள்ஸ்லாம் மொத்தமாக இயருக்கு வாங்கிட்டு வந்து ரிங்கு இதெல்லாம் அவ்வளோதான். ஒரு பொட்டு வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு மேக்கப் பண்ணோம். ஒரு பொட்டு வச்சுட்டு முடிச்சு கம்மல் மட்டும் கிடைக்கல. பார்ப்போம் தான் போடுவேன்னு பார்ப்போம். இதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ். எப்படி இருக்கு சொல்லுங்கள். நான் ரெடி ஆகிட்டேன். அப்படியே தம்பியை சதீஷ் ரெடி பண்ணிட்டு இருந்தான். நான் அப்போ நான் லேட்டாக இருந்தேன். அப்படி கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு தெரில. வாங்க போகலாம். ஸ்கூட்டிலே பண்ணுவோம் இருக்கா. எந்த பாட்டு ஐஸு செஞ்சா எங்கே போகிற இப்போ? எங்கே போகிற இன்னைக்கு? ஸ்கூல் போகலையா நீ? இன்னைக்கு அம்மாக்கு என்னது? கேக்கா? என்னது அம்மாக்கு? சரி, அம்மாக்கு இன்னைக்கு என்ன டே? ஹாப்பி டு யூ தானே? ஆ ஹாப்பி அம்மா. ஓடு. சவுதி சதீஷ் கீழே உன் ட்ரெஸ்ஸில் ஏற்றிடாம அதை வச்சு விட்றான். அம்மா பசி போகிறோமா இட்லி கடைக்கு போயிட்டு போய் சாப்பிட்டுட்டு ஒரு புரி தாங்க ஆச்சு நாங்கள் அப்படியே சாப்பிட்டு தான் அப்படியே ஃபைனலாக யோசிச்சுட்டு இருந்தேன். கன்னியாகுமரி போக டயர் வேறு சரியில்லை. அதான் எங்கே ராமேஸ்வரம் போய் ஏன்னா 2 years பேக் மேரேஜ் நவம்பர் 7க்கு போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம். அதான் சரி வெயிலுமா சதீஷ் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தோம். என் அம்மாக்கிட்ட என்ன சரி அவனும் கூப்பிட்டு போயிட்டான். நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு. எங்கே ராமேஸ்வரத்துக்கு வாங்க போகலாம். ஒரு வயசு ஓகே ஒரு கடல் பட்டி உனக்கு தானே எடுக்க சொன்னா. தேங்க்ஸ். எனக்கு யாரில் எடுப்பா? எனக்கு யார் எடுப்பான்னு? எனக்கு யார் எடுப்பா? உன்ட்ட தான் கேட்கேன். எனக்கு யார் எடுப்பா? திம்மன் தெரியுமா? திம்மன் என் மகனுக்கு தெரியுது. ஃபர் எடுத்தாப்ல இங்கே பாரு. ஒரே வெயில். இந்த வாட்டி போச்சில் ஒரே மழை. இன்னும் தான் முன்னாடி பெப்சி ஆனேன். எல்லாம் இருந்தாங்க, இப்ப யாரும் இல்லை. தனிமையை தேடுது இதயமும் ஓடுது என்னை நானே தேடி தேடி. ஆறு ஷேர்லேயோ கையர் ஆகிட்டு இருந்தான். பைக்கில் வேறு வீட்டில் சார் சதீஷன் போயிட்டான். கடைக்காரங்க ஜக்கெட்டு கழுவி விட்டாங்க. போகும்போது தேங்க்ஸ் சொல்லு பக்கத்தில் போய். சரியா? பாய் மாமா, தேங்க்யூ சொல்லணும். சரியா? என்ன தான் டிக்கி
எனக்கு வாங்கல. ஏய் பிக்காரு நீ பிக்காரு. வாங்க வா. அது திங்க மாட்டேன் அம்மா, திங்க மாட்டேன். அம்மா என்ன தின்ன? அம்மா என்ன தின்ன? அம்மா திங்க மாட்டேன். உங்கள் அப்பா எனக்கு வாங்கலை, பார்த்துக்கிறேன். டேய் எனக்கு அந்த பிஸ்னஸ் இல்லை, ஆளுக்கு 20 ரூபாய்க்கு அவ்வளோ. இது என்னது? 5 ரூபாய்க்கு அவ்வளோதான். அப்படிதானே யார் நிப்பாட்டினா முதல்? எனக்கு சதீஷ் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் ஓவர். அவன்கிட்ட கிளம்பியாச்சு. தண்ணிமா தங்கமில்லே இந்த பக்கம் இருக்கு கடல். ராமேஸ்வரத்தில் கப்பல் இருக்கு, போமா கப்பலில் போமா. போது பாரு தண்ணி. ஃபோட்டோ சாப்பிட்டுட்டு அதுக்கு ஆடிஷனுக்கு பின்னாடி என் கூட வந்து கொண்டுட்டாங்க குரங்கு. இன்னும் தெரிஞ்சம்மா போய் அனுப்பி பண்ணி தண்ணி மணியாக இருந்துச்சுட்டோம். நிறையா எடுத்தோம் அந்த தாட்டி ஃபோட்டோஸ். கிளம்பியாச்சு. இல்லை போய் பார்ப்போம். கப்பல் இருக்காமா தங்கமயிலு? கப்பலில் போகுமா? அந்த கப்பலில் சின்னதாக இருக்குல்லம்மா. பட்டன்கள் வலிக்கப்பா. சே இருமல் வருதா? பட்டன் போட மாட்டேன். என்ன அவ்வளோதான் முடிஞ்சது, போடு கிளம்பிடும் சாப்பிட்டுட்டு. அப்புறம் அவ்வளோதான். ஒரு கடைக்கு போனோம், அங்கே இல்லாண்டாங்கத்துக்கு 2வது கடைக்கு வந்து என்ன பண்ணுவாட்டு மீன் சாப்பாடு வாங்குவா. எனக்கு பிடிக்கலாம் பிரியாணி கடை வந்துச்சோம். செம்மையான சாப்பாடு சாப்பிட்டு வயிற்றுலாண்டி கிளம்பிட்டோம். திங்கினோம் டேஸ்டாக இருக்குல்லமோ நிஜமாக தான். நான் இதே தான் எனக்கு சொல்லுவேன், எடுத்து தின்னுமா அப்படின்னு ஒரு காலத்தில். பிரியாணி செம்மையாக தான். சோத்து கூட கொடு நம்ம தின்னுமா ப்ளீஸ்மா, செம்மையாக இருக்கு. அப்புறம் அம்மா வீடு பாய். அழகாக இருக்குல்ல? செவா போ. என்ன கலர் கோயில் பொண்ணு கொண்டாடி போடாதான் சேர்ந்து அப்படி போய் பார்த்தா கூட்டணும் வச்சு அப்படியே நம்ம வந்து ரிட்டன் ஆகிட்டோம். வியூ செம்மையாக இருந்துச்சு. அந்த மும்பையில் அஜிலியம் இருக்கும் அங்கே மாதிரி இருந்துச்சு. நான் கோயில் இது இந்த கோயில் செம்மையாக இருந்துச்சு பார்க்கலாம். வடக்கு ஊட்டி ஊட்டி இல்லைடா, ஊட்டினால்தான் பிரச்சனை. ஊட்டினா பிரச்சனையே இல்லை. சரி நிப்பாட்டிங்க அது இல்லை. இங்கே செம்மையாக இருக்கானுங்கல்ல. கூட்டமே இருக்காதுன்னு நினைச்சேன். ரஷ்ஷாக இருக்குங்க. டைப் பண்ணியா இல்லையா? வந்துட்டேன். இதுக்கு மேலே டைப் பண்ணணும்.
எது அதெல்லாம் சொல்லணும் தெளிவா இதான் ரைட்டு. ரொம்ப நல்லா உனக்கு தெரியாமல் நான் நினைக்காம இருக்க மாட்டேன். அப்படிதானே இருக்கு. கடை வேறு வச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல இடம். இடமும் நல்லா இருக்குது ஜம்முன்னு. மென்டாஸ் வாங்கி கொடுக்கணுமா? ஐயோ சொல்லு, எங்கே வச்சிருந்த? எங்கே வச்சுருந்தேன் அதான் எனக்கும் தெரியல. தெரியல, நான்லாம் வைக்கல. ஒன்றே என்னச்சும் வைக்காத, நான்லாம் வைக்கல. உனக்கு என்னையும் வம்புலிக்கலன்னா உனக்கு தூக்கம் வராது. போட்டுட்டு வந்துட்டு மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும். சாப்பிட்ற ஸ்பாட் வந்துட்டாங்க. நான் அப்படி கிளம்பியாச்சு. முன்னாடி செம்ம கூட்டமாக வச்சு முன்னாடி போட்டேன். உண்மையில் நான் ஒரு கடிகாரம், ஏன் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் சுற்றுதமா இங்கு என் வாழ்வும். உண்மையில் என் மனம் எழுகாகும், சிலர் இருட்டுக்கு தானது ஒளி வீசும், கடைசி வரை தனியாயுருகும். பிறரின் முகம் காட்டும் கண்ணாடி, அதற்கு முகம் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் போக போக பார்க்கணும் ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு. நான் ரொம்ப ரைட்டு அண்ட் மூவியில் பார்க்கச்சில அந்த படத்தில் செம்மையாக இருக்கும். அந்த ஷாம் நடித்தது அப்படியே லைட்டாக ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல அப்படியே மெதுவாக போயிட்டு இருந்தோம். எப்படா வரும் மீன் சாப்பிட்ணுன்னு நினச்சோம். பட் டைமே இல்லை, ஏன்னா ஐடியா இல்லையா கிளம்பணும். அதனால் மார்னிங் தானே கிளம்பணும், திடீர்னு பிளான். ஸோ நாங்கள் மீனே சாப்பிடல, மட்டும் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தென்
நிறையவே ஃபோட்டோஸ் சொன்னோம் இல்லை, நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. நான் பார்க்க ஐயோ எனக்கு பாம்பன் பிரிட்ஜா அதை பார்க்க தான் ரொம்ப பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ச்சு. இன்னும் எப்போ போகிறோன்னு தெரியல, பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு நான் என்னையும் உட்காந்து சுற்றி வந்துட்டு இருந்தோம். எனக்கு அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. சுற்றி ஹாப்பி டு யூ ஆரு, ஹாப்பி டு யூ அம்மா. வேற அவ்வளோதான் போங்க ஓடுங்க. நீ சேட்டை பண்ணுறதுக்கு என்கிட்ட வாங்குவ பாரு செம்மையா. நார்மல் கேமரா ஒருத்தனை எடுக்க நான் சூப்பராக நான் ஏன் இதில் எடுக்க சொன்னேன். கையா அதை பிடிச்சா இங்கே நான் அப்பா கை பிடிச்சிட்டோம். நான் தான் பழைய டேய் இங்கே பார்த்தியா ஆரோஷ் நானா பார்ப்போம். பைனாப்பிள் இருக்கு, வாங்கியே தரல நீ. 500 ரூபாய் கொடுத்தா சில்லறை தர மாட்டான். ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா, போலீஸ் விட்டாங்க போகிறேன். டேய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா, சத்தடா ஃப்ரெஷ்ஷாக அங்கேயும் பைனாப்பிள் வாங்கி தர மாட்டேங்கானே. நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு. என்ன ஒன்று மீன் தான் சாப்பிடல. டைமில் 2 தாங்க, வேறு கூட்டமே இல்லை யாருமே. அதனால் என்ன போகிறப்ப இப்படி இருக்கு சாயந்தரம் வியூ அப்படி இருக்கு. வியூ மட்டும் பைக்லேருந்து எடுத்துகிட்டு இறங்கலாம். 2 கடல் போடு. நான் இதுக்கிழமை தான் குடிப்பேன்.
நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு தூத்துக்குடிக்கு சம்திங் காஃபி மட்டும் அப்படியே காஃபி மட்டும் குடிச்சிட்டு லைட் செட்டிங் ஃபுல்லாக அந்த கண்ணாடி நல்லா காமிச்சு அது அப்பார்ட்மெண்ட்ஸ் சும்மா இறால திங்கிட்டோம் எவ்வளவு 10 ரூபாயா தவணை எப்படி இருக்கா இப்படியா இருக்கேன் இங்கே பாரு சரி நார்மல் கேமரா இது இப்படியா இருக்கேன் அம்மா அப்போ ஏன் நீ என்னை அப்படி எடுத்து வச்சிருக்க டிக்கி கணக்கு செம்மையாக இருக்குடா நிஜமாக சொல்கிறேன் நல்லா பாரு பிரமாண்டஸாக இருக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது நான் எடுத்துலையோ நீ குண்டாக்கும் அப்படி தான் இருக்காங்க மும்பையில் நான் நீ என்னை ஒல்லியாகவே பார்த்தோன்னே நான் என்ன பண்ணி என்னை ஒல்லியாகவே பார்த்தோன்னே இந்த பக்கம் பார்த்தோன்னா வித்தியாசமாக தெரியுது ரைட் நல்லா இல்லைன்னு இல்லையா நல்லா இருக்குதா நான் எப்படி தெரியுமா நான் சொல்கிறேன் இந்த இதனால அந்த அட்டை கீழே பார்த்துருக்கேன் லாக்கப் பண்ணால் முடியும் அதாவது வயல்லாம் அவ்வளோதான் இருக்குது நம்ம தான் தெரியும் ஸ்கூல் பையன் வரும் பசங்க எப்படி வரும் மென்டாஸ் எனக்காண்ணா ரொம்ப பிளாக்காக இருக்குது இருட்டுக்குள்ளே 9 ஆகிட்டு இப்போ இந்த பைக் வேறு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேறு செயின் சரி அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கேக் வாங்கிட்டு அப்படியே நைட் டின்னர் கிளம்பியாச்சு வாங்க. தலையே கூட இழுக்கல நீ வந்தால் கூட நான் தலையே இழுத்துருக்கணுமா அதனால் என்னடா என்னது உங்கள் அப்பாட்ட கேளு உங்கள் அப்பா தான் வேணாம் மீன் திங்கணும் அந்த வாய் நல்லா தூங்கி அணிச்சிட்டு மீன் வேணும் மீன்லாம் இல்லை ராமேஸ்வரத்தோட மீன் முடிஞ்சுது ஆமாம் எப்படி இன்னொரு எப்படிங்க நமக்கு அப்படி தான் கிளப்பாங்க சோ வச்சுருவோங்களே இதற்கு மட்டும் சொல்லுங்க இங்கே பாரு கேட்கலாம் மீதியாங்களே எங்களுக்கு செம்ம டயர்டு இருந்தாலும் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு தென் கிளம்பியாச்சு. கேக் வேறு கட் பண்ணணுமா, அதுக்கப்புறம் போய் படத்தை தான் பார்க்கணும். ஒரே வாமிட்டு. ஐயோ அடுத்த நாள்லாம் உடம்பே முடியாமல் போயிட்டோம். இன்னும் செம்ம டயர்ட். திடீர்னு தானே பிளான் பண்ணோம். அதனால் வாங்க பர்த்டே கட் பண்ணுறது பார்க்கலாம். அம்மா இந்த 10 கிலோ வேண்டாமா எங்க அது அவ்வளோதான் 10 கிலோ புரட்டியதான் இது யாருக்கு வச்சுடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆருஷ் ஒன்று வாங்கியிருக்கலாம் அழகா நாடம் ஊதணும் இங்கே வா பக்கத்தில் வா நாடம் ஊதணும் எல்லாம் தெரியுதுல யார் கேட்டு யார் ஊதணும் வா ஏல இல்லை ட்ரெஸ் சும்மா இல்லை ஏல இல்லை வாட நான் உதவா நீ ஊதுறியா நானும் உதவியா இது அப்பா இருக்கு ஹாப்பி சொல்லு இங்க வா பர்த்டே அம்மா ஹாப்பி பர்த்டே யாருக்கு அம்மாக்கு நாங்க வெட்டுவாங்க வா இவன் உடல் விடு ஏல அப்பா அப்பா அங்க பாரு ஆருஷ் ஆருஷ் அங்க பாரு அங்க பாரு ஹாப்பி பர்த்டே டு மீ இல்ல அம்மா சொல்லுங்களே Happy birthday அம்மா சொல்லு Happy birthday அம்மா இல்ல Happy birthday அம்மா பாத்தியா பாட்டு ஐயோ செஞ்சிட்டு Happy birthday அம்மா கொஞ்ச நேரம் இதா இருமா பின்னி ஜிஜிடா உன் கையில குரங்கு கையில கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும்
போட்டுக்கோ இப்படி இல்லை அப்படிலாம் பாவம் என் தலையில் தான் வச்சுட்டு இல்லை வாரேன் வளர்க்க நான் வாங்க குட் பை அம்மாவுக்கு யார் தருவா அம்மா தானே ஹாப்பி டிவி அப்பெல்லாம் விட்டேன் பாரு. ஏய் என் கையில் மிஸ்ப்பா ஹாப்பி பர்த்டே அம்மா ஆடு ஆ நானே லாஸ்ட் 6 ஷூட்டில் மட்டும் ரெக்கார்ட் ஆகல, அது கூட எங்களுக்கு தெரில. அடுத்த நாள் தான் இருந்தது. அப்படியே பர்த்டேலாம் முடிஞ்சது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.